அப்புறம் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நல்ல சகனம்டா. மொத்தமாக போச்சா? எஸ், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். திருப்பி ஏதாவது ஆச்சு, அது என்னன்னு தெரியல. எனக்கும் இந்த அஜித் சீரீஸ்க்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணாலும் எப்படியாவது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பாட்டுக்கு ஓகே இன்னைக்கு வந்துட்டு எடுத்து முடிச்சிடலாம்ப்பா, அஜித் சீரீஸை நீங்கள் மொத்தமாக முடிச்சிடலாம், நீங்கள் இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, அங்கே கிளம்பி வரலாம் கரண்ட்டு சம்மந்தமே இல்லாமல் கரண்ட்டு போகுது. அது போயிட்டு திருப்பி வர வெயிட் பண்ணி இப்போ திருப்பி எடுத்துன்னு இருக்கேன். அண்ட் தட்ஸ் த ப்ராப்ளம். அண்ட் என்ன இதுன்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அபவுட் சிட்டிசன். எஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. இந்த சீரீஸ் வந்துட்டு நான் ரெகுலராக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். பட் இது வந்துட்டு ஸ்லைட்டாக ரெகுலராக போகல. பட் ஈவன் தோ வந்துட்டு நிறையா சீனியர்ஸ் எல்லாம் நடந்துச்சு. இது லாஸ்ட்டாக வந்துட்டு June 8 வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு September 1. ஸோ பிஃபோர் கோட் வந்துட்டு இந்த அஜித் சீரீஸை முடிச்சுட்டு கோட்டை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். அண்ட் மெயினாக வந்துட்டு இதோட கான்செப்ட் வந்துட்டு நானே மறந்துட்டேன் எதுக்கு இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சேன்ட்டு. அண்ட் திருப்பி அதை பற்றியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்போ திருப்பி சொல்லியிருக்கேன். இந்த சீரீஸோட மோட்டிவ் என்னன்னா, ஆஸ் நீங்கள் மறந்த சில படங்கள், இப்போ வந்துட்டு அந்த படம் வந்துட்டு அந்த டைமில் ஃப்ளாப் ஆகிருக்கலாம், இல்லை அந்த படத்தை வந்துட்டு அந்த டைமில் அந்த படம் வேல்யூபிளாக இருக்கிற ஒரு வேல்யூவாக அந்த படத்துக்கு அப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி தான் நான் வந்துட்டு சில ரேண்டமாக சில மூவிஸ் எல்லாம் இந்த படம் வந்துட்டு நான் பர்சனலாக பார்த்து அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணுவேன். இப்போது அஜித் ஃபேன்னா எல்லா படத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லா படமும் இப்போது ஒரு 4-5 படம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. நான்லாம் வந்துட்டு மகாதா பார்த்ததுலேருந்து தள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அதை சொல்கிறேன். அண்ட் இந்த சிட்டிசனோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்திப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அண்ட் அந்த கிராமம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் வைஸ் கிராமம். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வட சென்னை பார்த்துருக்கீங்களா? வட சென்னையில் வந்துட்டு அவங்க மொத்த ஊரே வந்துட்டு சி லெவல் கிட்ட தான் இருக்கும். அந்த சி லெவல்லேருந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு கிராமம். அண்ட் அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கே வந்துட்டு பொலிட்டிக்கலாக ஆகட்டும், இப்போது இது நான் லிட்டரலாக பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது வந்துட்டு இது ஒரு சங்கர் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் வைஸ் ஏன்னா அவர் தான் வந்துட்டு நிறையா பொலிட்டிக்கல் பேஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டல்மேன் ஆகட்டும், அப்புறமா ஒரு நாள் முதல்வர் ஆகட்டும், இப்போது அந்த என்ன படம் அது எனக்கு அந்த படத்தை நினைச்சாலே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. Indian 2 தேட்டரில் பார்த்தவங்கெல்லாம் எப்பா டேய் உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும்டா. சாரி, பேக் டு த டாபிக். அண்ட் இந்த படம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேஸ் லைனில் தான் இருக்கும். நிறையா வந்துட்டு பொலிட்டிக்ஸை பற்றி எடுத்திருப்பாங்க. அண்ட் பொலிட்டிக்கலான விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நான் ரொம்பவே பிரமிச்சு பார்த்ததுன்னா, அஜித் சாரோட கெட்டப்ஸ் வரும். ஒரு 4-5 கெட்டப்ஸ் ஜாஸ்தியாகவே வரும். அண்ட் அந்த கெட்டப்ஸ் எல்லாமே அவருக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும். லைக் வைஸ் எதுவுமே வந்துட்டு ஏதோ அவருக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பொருத்துன மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லா கெட்டப்ஸுமே அவருக்கு செம்மையாக சூட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கெட்டப்ஸ் கூட. அண்ட் அந்த கெட்டப்ஸுக்கு இருக்கிற வேல்யூவும் வந்துட்டு ஓகே இந்த இடத்துல இந்த கெட்டப் தேவைப்படுதுன்னா அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி வேற ஜோனில் பார்க்கறதுக்கு. அண்ட் தட் வாஸ் குவைட் பிரிட்டி. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த படம் போர் அடிக்கலாம். பட் எனக்கு லிட்டரலாக போரெல்லாம் எங்கேயும் ஆகலை. எனக்கு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு போல, உண்மையாகவே நடந்திருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியாதுல, ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு எடுத்துன்னு வந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வந்துட்டு வித்யாசாகர் போட்டிருக்கிறாரு. மியூசிக் பற்றி நான் எப்பவுமே எதுவும் பேச மாட்டேன். லைக் வைஸ் ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக எப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம ஓல்டு மியூசிக்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ கேட்டுன்னு இருக்கிற மியூசிக்ஸும் ஓல்டு ஜென்ரேஷனில் போட்டிருக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு இதில் வந்துட்டு இளையராஜாவே சொல்லியிருப்பார் என்னன்னா, இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிஷினரியாக போடுறாங்க, எல்லாமே ரெக்கார்டட் மியூசிக்காக போடுறாங்க. பட் எங்கள் டைமில் நாங்கள் எல்லாம் லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவோம்ல, அதை சொல்கிறோம். ஏன்னா அதை வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம இதை கேட்டு பழகி நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஓவரால் வித்யாசாகர் வந்துட்டு எல்லா சாங்ஸுமே செம்மையாக தான் பண்ணியிருக்காரு. லைக் வைஸ் நான் இந்த படத்தை பார்த்து இப்போ ஒரு 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும்
இந்த பேக் டு பேக்ஸ் இப்போ பேக் டு பேக் நாளைக்கு ஒரு 2 வீடியோ வரும், நாளானிக்கு ஒரு 2 வீடியோ வரும், ஃபோர்த்து வந்துட்டு ஒரு வீடியோ வரும். அண்ட் இந்த படம்லாம் லிஸ்ட் பேக் டு பேக் பார்த்து வச்சிருக்கேன். அண்ட் அதோட ரிவ்யூஸ் எல்லாம் பின்னாடியே வரும். அண்ட் மெயின் திங் வந்துட்டு இந்த படத்துல அந்த ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த சாங் எல்லாம் வந்துட்டு அந்த லெவல்ல இருக்கும். ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது, இட்ஸ் இப்போ ஒரு ஆந்தம் மாதிரி இருக்கும். ஒரு சோகமா இந்த மாதிரி கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கல்ல, அந்த பீப்புள்ஸ் எல்லாம் எதிர்த்து நிற்கிற மக்களுக்கு அந்த சாங் வந்துட்டு ஒரு ஆந்தம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த அந்த சாங் வைபே வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அண்ட் அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு அஜித் சார் தான், அதுவும் வேற லெவல்ல இருக்கும். அந்த அப்பா கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பல்ல ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அந்த சீனும் செம்மையா பண்ணியிருப்பாங்க. லைக்வைஸ் அந்த கப்பல்ல வந்துட்டு ஹோல் அந்த அந்த மொத்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு கப்பல்ல ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு போய் கீழே போடுற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருப்பாங்க. அது நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ சஜெஸ்ட் யூ கைஸ் டு வாட்ச் இட். அண்ட் மோரோவர் வந்துட்டு அஜித் சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இந்த பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். மோரலாக இதில் பண்ண மாட்டார். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக சோஷியல் இஷ்யூவை பற்றி எடுத்து பேசின ஒரு படம் தான். அண்டு சேம் இந்த மாதிரி ஒரு ஆர்ஜினலாம் படம் எடுத்தீங்கன்னா இந்த 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 மாதிரி எல்லாம் படம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இருக்கு, பட் அதை வந்துட்டு சொல்லக்கூடாது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு இவங்க அமைச்சது இப்போ அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கமர்ஷியலான மூவியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சோஷியல் இஷ்யூஸை பற்றி எடுத்து பேசுகிற மூவியாகவும் இருக்கணும். அதை வந்துட்டு அந்த கதைக்கான ஜஸ்டிஸும் கொடுக்கணும். நம்ம இதை மொத்தமாகவே அந்த ஸ்க்ரீன் பிளேல எடுத்துன்னு வந்து கொடுத்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு சொன்னால ஒரு 9 கெட்டப்ஸ் போட்டிருப்பாரு அண்ட் டியூவல் ரோலும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய மேசிவான ஒரு ஹிட்டுக்கு காரணம். அண்ட் மேஜராக வந்துட்டு இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு இப்போ வந்துட்டு அதை பற்றி நான் பேசுறதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது அந்த ஸ்டோரி லைனை வந்துட்டு இவங்க அந்த ஸ்கிரிப்ட் தான் மெயின் ஹீரோவே அந்த படத்துக்கு. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு அவங்க எடுத்துன்னு போன விதம் அண்ட் அந்த இப்போ அஜித் சாரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அட்டம்ப்ட் எல்லாம் பண்ணலாமா, இல்லை அவர் ஒத்துப்பாரா இல்லையா, இதெல்லாம் செட் ஆகுமா இல்லையா. ஏன்னா அந்த டைம்ஸ்ல இந்த படம் வந்த டைம்லலாம் நிறைய வந்துட்டு இவர் எடுத்துக்கிட்ட படம் எல்லாமே ஒரு மாதிரி இந்த கேங்ஸ்டரு இந்த மாதிரி படங்களாக தான் இருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுவும் அதே ரிலேட்டடாகவே இவர் வேற கதைகள் செலக்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த கதை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஹியூஜ் திங். அண்ட் கோர்ட்டில் நடக்கிற சீன்ஸ் ஆகட்டும், கோர்ட்டில் நடக்கிற சீனும் வந்துட்டு அவ்வளோ மேசிவாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஷாட் ஒன்று இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் வந்துட்டு மொத்தமாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலிங்கோட சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனுமே செம்மையாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸுமே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். அண்ட் மொத்தமாக அவ்வளோதான். நான் வேற என்ன சொல்ல போகிறேன், இப்போ டெச்சு விட்டு போயிடுச்சு, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, திருப்பி நாளைக்குலேருந்து வந்துடும் டெச்சு. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு பாருங்கன்னு தான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவு. அண்ட் சிட்டிசன் படம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே ஃபைன், இன்னொரு வாட்டி ரீவாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரியும். தட்ஸ் வாட் ஐ சி. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு படம் பார்த்துருக்கோன்னா அப்போ வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அண்ட் அதே படத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த படத்தில் இருக்கிற நிறைய உன்னிப்பான விஷயங்கள் எல்லாம் நிறையா புரியும். அண்ட் தட்ஸ் வாட் ஐ சே. அண்ட் அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபனிக்கி. பாய்.